உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா. இப்பொழுதும் கூட 2 தீமோத்தேயு புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். ஒரு அதிகாரம் முடித்து 2வது அதிகாரத்துக்குள்ளே சென்றிருக்கிறோம். இந்த 2வது அதிகாரத்தில் வரும்போது கூட கர்த்தராகிய இயேசுவின் நிமித்தம் சுவிசேஷத்துக்காக பாடு அனுபவிக்கிறது, தீங்கு அனுபவிக்கிறதை பற்றி 2வது தடவை வந்துருச்சு. முதல் அதிகாரம் 8வது வசனத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எண்ணெய் குறித்தாவது, நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. பவுல் எழுதுகிறார் தீமோத்தேயுக்கு, நம்முடைய ஊழியத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக, அவருடைய சுவிசேஷத்துக்காக நாம் தீங்கு அனுபவிக்கலாம் அப்படின்னு. பவுல் தன்னுடைய வாழ்நாளில் சுவிசேஷம் அறிவிக்கிறது நிமித்தம் அநேக பாடுகளை சகித்த ஆள். ஊருக்கு போனால் அடியும் உதையுந்தேன். இயேசு கிறிஸ்து கூட அவருடைய சிலுவை பாடுகளை நீங்கள் யோசித்து பாருங்கள். அவ்வளவு பாடுகளை பட்டு ரத்தம் சிந்தி ஜீவன் தந்தவர் இயேசு. பாடுபட்டவர் தான் சொன்னார், என்னை பின்பற்ற விரும்புகிறவன் அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்னு. அப்போ இந்த இயேசுவை உண்மையாகவே பின்பற்றினால் அதில் பாடுகளும் இருக்கதான் செய்கிறது. இந்த தீமோத்தேயுக்கு எழுதின அந்த விஷயத்தில் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 11வது வசனம், இந்த வார்த்தை உண்மையுள்ளது, என்னவெனில் நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அவரோட கூட மரித்தால், மரணத்தை பற்றி பேசுதுங்க. அவரோட கூட மரித்தால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். இது ஒரு பொதுவாக நமக்கு அவ்வளவுக்கு பிடிக்காததாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்க தான் செய்கிறது. இயேசு கிறிஸ்துக்கிட்ட அவருடைய சீஷர்களில் ஒருத்தருடைய 2 பேருடைய அம்மா இயேசுகிட்ட கேட்குறாங்க, நீங்கள் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னுடைய குமாரர்கள் 2 பேரும், ஒருத்தன் உம்முடைய வலது பக்கத்தில் ஒருத்தன் உம்முடைய இடது பக்கத்தில் இருக்கட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மாவுக்கு மரித்தோர் உயிர்த்தெழுதல், நியாயத்தீர்ப்பு, கடைசியில் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நல்லா விளங்கிருச்சு. அதனால் அந்த அம்மா கேட்குறது தனக்கு கூட கேட்கல, எங்கள் பிள்ளைகளுக்கு 2 பேருக்கும் உம்முடைய சீஷர்கள் தானே, அவங்க 2 பேரும் நீங்கள் பரலோகத்தில் வரும்போது, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது இந்த 2 பேரும் உங்களுக்கு ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் உட்காந்துருக்கட்டும் அப்படி கேட்குறாங்க. நல்லா விவரம் தெரிஞ்ச லேடி தான். ஆனால் இயேசு கேட்குறாரு, நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு உனக்கு தெரியலை, நான் படுகிற பாடுகளை அந்த ஸ்நானத்தை நீங்கள் பெற முடியுமா அப்படின்னு அவர் கேட்குறார். ஸ்நானம்னாக்க ஞான ஸ்நானம் இல்லை, பாடுகளின் ஸ்நானம்.
அப்படின்னு அவர் கேட்குறாரு. நாங்கள் பெற முடியுங்கிறாங்க. ஆனாலும் கூட கடைசியில் அவங்க பெற முடியும் விவரம் இல்லாமல் பேசுகிறாங்க. அதனால் கடைசியில் அவர் என்ன பண்ணிட்டார், இந்த மாதிரி என்னுடைய வலது பக்கத்துலேயும் இடது பக்கத்துலேயும் யாரையும் உட்கார வைக்கிறதுங்கிறது என்னுடைய அதிகாரத்துக்குள்ளே இல்லை, அது என்னுடைய பிதாவுடைய ஆதீனத்தில் இருக்கிறது அப்படி சொல்லி முடிச்சிட்டார். அப்போ அவர் ஏதோ பாடுகளை பற்றி சொன்னார் பார்த்தீங்களா. அவனவன் தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னாரு. இங்கே பவுல் சொல்கிறான், நாம் அவருக்காக பாடுகளை சகித்தோமானால் அவருக்காக அவரோட கூட ஆளுகையும் செய்வோம்னு. இதே 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இது நமக்கு அவ்வளவுக்கு விருப்பமில்லை. இயேசுவின் நாமத்தினால் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால ஜெயம், அது இல்லாமல் ஜெயம்தான். ஆனால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த பாடுகளும் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இவ்வளவு பாடுகளின் வழியாக நாம் பரலோகத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று பவுல் ஒரு இடத்துல வேற சொல்லியிருக்கிறாரு. சரி, இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 1 அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியினாலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்தில் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். அந்த சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு பாத்திரராக இருக்கணுமானா அந்த பாடுகள் இருக்குது. அதுக்காக நீ பயந்துராத, நீங்கள் மறலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி அப்படி சொல்லியிருக்கு. அப்புறம் நீங்கள் மறலாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும், யார் உங்களை எதிர்க்கிறவங்க கெட்டு போகிறதற்கும், நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியாக இருக்கிறது, இதுவும் தேவனுடைய செயலே. அது எதிர்க்கிறாங்களேன்னு பயந்தா அது தேவனுடைய செயல் அல்ல. எதிர்க்கிறவர்களால் நீங்கள் மறலாதிருக்கிறீர்கள் என்று, அதுதான் நீங்கள் மறலாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியாக இருக்கிறது, இதுவும் தேவனுடைய செயலே. ஏனெனில் கிறிஸ்துவிடத்திலே விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பாடுகளும் கூட அருளப்பட்டிருக்கிறதுனா ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாடுகள்னு நம்ம பாடுகளை மட்டும் தனியாக பார்க்குறப்ப அது நமக்கு ஒன்றும் என்னையா போராட்டமாக இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு நிமித்தம் வரக்கூடிய ஆசீர்வாதங்களிலே ஒரு பங்கு என்று நினைத்தா அது எவ்வளோ நல்லா இருக்கும் பார்த்தீங்களா. ஓகே, ஆக அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதுக்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. சரி, இந்த பேதுருவில் உங்களுக்கு இன்னொரு வசனத்தை நான் வாசித்து காட்டணும். 1 பேதுரு 1வது அதிகாரம் 6வது 7வது வசனங்கள். இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். எது? ரட்சிப்பு பற்றி சந்தோஷப்படுறீங்க. என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். கிறிஸ்தவ வாழ்க்கையில் துன்பம் இல்லாத வாழ்க்கை இல்லை. அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்களுடைய விசுவாசம் எது? நமக்கு பொண்ணு வெள்ளி தங்கம் அதெல்லாம் வாங்கி காசு சேர்த்தோம்னா நல்லா இருக்கும்யா அப்படின்னா, அதை காட்டிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் என்னது? ஒத்துக்கிருவீங்களா? சொல்லுவீங்களா? இப்போ என்னோட கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? தங்கம் பொன் வெள்ளியை காட்டிலும் எங்களுடைய விசுவாசம் அதிக விலையேற பெற்றது சொல்லுவீங்களா? அதிக விலையேற பெற்றது. உங்களுடைய விசுவாசம் அதிக விலையேற பெற்றது. அந்த விசுவாசம் சோதிக்கப்பட்டு
இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்போ இந்த விசுவாசமும் அதனால் உண்டாகிற பாடுகளும் பின்னாடி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக, அது இயேசு வெளிப்படுகிற காலத்தில் உங்களுக்கு மகிமையாக அது இருக்குன்றார். அது ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் சிந்திக்கும்போது, அது பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படும் போது, இந்த பாடுகளெல்லாம் பற்றி நீங்கள் சந்தோஷப்படுகிறவர்களாகி விடுவீர்கள். அப்போஸ்தலர்களை இந்த இயேசுவின் நாமத்தை குறித்து இன்னும் எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால் இவங்க போய் அதை தான் பேசுகிறாங்க. இயேசுவின் நாமத்தினால ரட்சிப்புன்னு ஆலயத்தில்னு பேசுகிறாங்க. அவங்க பிடிச்சிட்டு வந்து, ஏன் இப்படியெல்லாம் பேசுனீங்க, அந்த மனுஷோட ரத்தப்பழி எங்கள் மேலே போடுற பார்க்குறீங்களா அப்படின்ட்டு அடித்து உதச்சி விரட்டி விடுறாங்க. அப்போ அவங்கெல்லாம் கர்த்தராகிய இயேசு நிமித்தம் பாடு அனுபவிக்கிறதுக்கு கிடச்சதுனால அந்த பாடுகளுக்காக சந்தோஷப்பட்டு போய் அவங்க மற்ற சீஷர்களோட சேர்ந்தாங்கன்னு போட்டு எழுதியிருக்கு. அடி உதையெல்லாம் வாங்கிக்கிட்டு கர்த்தராகிய இயேசுவுக்காக சந்தோஷப்பட்டோம்னு இது அப்போஸ்தலர் நடவடி புஸ்தகத்தில் நான் உங்களுக்கு வேணால் வாசி காட்டிடுறேன். அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் 40 வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். யார்? கமாலியலுடைய ஆலோசனை கேட்டுட்டு அப்போஸ்தலர்களை ஒன்றும் செய்யாமல் விடுதலையாக்கிட்டாங்க. அப்போ கமாலியல் என்ன சொல்லிட்டான், இது தேவனால் உண்டாயிருந்தால் உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, மாறாக தேவனுக்கு விரோதமாக போர் செய்கிறவர்களாக காணப்படுவீங்க, அதனால் இவங்களை ஒன்றும் செய்யாதீங்க, விட்டுருங்க. மனுஷரால் உண்டாயிருந்தால் தானாக அழிச்சு போயிடும். இப்போது மனுஷரால் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு மனுஷரால் இந்த காரியங்கள் நடந்தால் அது தானாக அழிஞ்சிரும். ஆனால் தேவனால் உண்டாயிருந்தால் அதை அடக்க பார்க்குற எல்லாரும் தேவனுக்கு விரோதமாக போர் செய்கிறவர்களாக இருப்பாங்க. அதைத்தான் கமாலியல் சொன்னான். அதை சொன்ன உடனே பண்ணுறாங்க, அவங்கள கூப்பிட்டு அடித்து இயேசுவை பற்றி பேசாதேன்னு சொல்லி விரட்டுறாங்க. 41வது வசனம், அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு. எப்படி இது நமக்கு அவ்வப்போது அந்த பாடுகள் சமயத்தில் ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்குற சந்தோஷம், இது நம்ம உண்டாக்கிக்கிற சந்தோஷம் இல்லை, நாமளாக சந்தோஷப்பட்டுக்கிறது இல்லை. ஒரு கர்த்தராகிய இயேசு நிமித்தம் உண்டாகிற ஒரு நெருக்கடி, அது நிமித்தம் நீங்கள் சத்தியத்தில் நடக்கிறதுனால பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாரு. நீங்கள் என்னுடைய நாமத்து நிமித்தம் நியாய சங்கங்களில் கொண்டு போய் ராஜாக்களுக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் விடப்படுவீர்கள், அங்கே போய் என்ன பேசுகிறதுன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த சமயத்தில் உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரே பேசுவார் அப்படியெல்லாம் சொல்லியிருக்குது, பயப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. இங்கே அவருடைய நாமத்துக்காக நாங்கள் அவமானப்படுவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எங்கே 1 கொரிந்தியர் 15 ஒரு வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15 19வது வசனம், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். திரும்ப வாசிக்கிறேன், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். என்னவா? இம்மையில் கிறிஸ்துவுக்காக சாட்சியாக இருக்கிறதுனால வர்ற பாடுகள். ஆனால் அவங்கெல்லாம் நல்ல பாவ சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணி வாழ்க்கையை நடத்துகிறேன்றாங்க, எல்லா பாவ சந்தோஷங்களையும் தினமும் அனுபவிக்கிறாங்க. ஆனால் நம்ம தினந்தோறும் இயேசுவுக்காக பாடு அனுபவிக்கிற ஒரு காரியம் இருக்குது. அப்போ இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் அவங்கள காட்டிலும் நம்ம ரொம்ப பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போமே அப்படின்னு பவுல் சொல்கிறாரு.
அப்படின்னா இவர் என்ன சொல்ல வர்றாரு? இம்மையில் இந்த பாடுபட்டுக்கிட்டால் மறுமை, அதாவது உயிர்த்தெழுதலில் பரலோகத்தில் நமக்கு பெரிய பொக்கிஷம் இருக்குதுன்றதை சொல்ல வர்றாரு. அதை நீங்கள் நினைக்கணும். ஒவ்வொரு முறையும் அது பாடுகளை சந்தோஷமாக அனுபவிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வர்ற பாடுகளை சந்தோஷமாக அனுபவிப்போம். அது சந்தோஷமாக காணப்படாத போது கூட இந்த பாடுகளுக்கெல்லாம் சேர்ந்து பரலோகத்தில் மிகுந்த பொக்கிஷம் உண்டாயிருக்கிறது என்று நீங்கள் நினைக்க வேண்டும். அதுக்கு ஒரு வசனம் சொல்கிறேன். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் 17வது வசனம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, இப்போ கவனிங்க, அதிசீக்கிரத்தில் நீங்கி போகும் நம்முடைய லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. எவ்வளவு உபத்திரவமோ அவ்வளவுக்கு உங்களுக்கு நித்திய பரலோகத்தில் நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. நான் வழக்கமாக சொல்லுவேன், பரலோகத்தில் எல்லோரும் சமம் கிடையாது. அங்கே கர்த்தருக்காக ரொம்ப பிரயாசப்பட்டவங்க, பாடுபட்டவங்க அப்படின்னு அது இருக்க தானே செய்கிறது. பவுல் சொல்கிறான், மற்ற எல்லார காட்டிலும் நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன், பாடுபட்டேன்றான். அப்போ பாடுபட்டவர்கள் ஒருத்தங்க இருக்காங்க. சிலுவை கல்லை கடைசி நேரத்தில் ரட்சிக்கப்பட்டு போனான். அங்கே எல்லோரும் சமமானா எல்லோரும் சமம் இல்லை. அப்போ இந்த பூமியில் கர்த்தராகிய இயேசுவுக்காக பாடு அனுபவிக்கிறதுன்றது அது கர்த்தராகிய இயேசுவுக்காக. அப்போ அதற்கான ஒரு பலன் அங்கே கர்த்தர் வச்சுருக்கிறார். அதனால தான் அந்த காலங்களில் நிறைய பேர் நாங்கள் கர்த்தருக்காக ரத்த சாட்சியாக மறிக்க போகிறோம் அப்படின்னு சிலர் வேகமாக மாறுதட்டி பேசுவாங்க. அது ரைட்டு தான், தப்பெல்லாம் இல்லை. ஆனால் யாருக்கு ரத்த சாட்சியாக மறிக்க வாய்ப்பு கர்த்தர் கொடுக்குறாரோ அவங்களுக்கு தான். ஸ்தேவான் ரத்த சாட்சியாக மறித்தான், கல்லெறிஞ்சு கொண்டாங்க. அப்போ அவன் சொல்கிறான், இதோ பரலோகம் திறந்திருக்கிறது, அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் தேவகுமாரன் அங்கே எழுந்து நிற்கிறார் அப்படின்னு சொல்கிறான். இவனை வரவேற்கிறதுக்கு இயேசு அங்கே எழுந்து நின்றாருன்னு பார்க்குறீங்க. அதாவது ஒருத்தனை வரவேற்கிறார் பரலோகத்துக்கு. இங்கே கல்லெறிஞ்சு கொண்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவர் அங்கே எழுந்து நின்று வரவேற்கிறாரு. அது எவ்வளவு பெரிய அங்கே ஒரு மகிமை கர்த்தருக்காக பாடு சகிக்கிறவர்களுக்கு. அதனால தான் பரலோகத்தில் எல்லோரும் சமம் இல்லைன்னு சொல்லுவேன் நான். அப்போ இங்கே பிரயாசப்பட்டதுக்கு அது எப்படி பாஸ்டர்? ஆமாம், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இன்றைக்கு இந்த கிறிஸ்துவ நிமித்தம் இப்போ இந்த மணிப்பூரில் எவ்வளோ பேரை குருவி சுட்ட மாதிரி சுட்டு கொண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள். இது ஒரு இடத்துல தான் நடக்குதான்னா இன்னும் எவ்வளவோ இடங்களில் இது மாதிரி காரியங்கள் நடக்கிறத நீங்கள் செய்தித்தாள்லையும் டிவிலையும் பார்க்க தான் செய்கிறீங்க. ஆக்சுவலாக நிறைய செய்திகள் வரலை, வருகிற 1-2 செய்தியை பார்க்கும்போதே நமக்கு தெரிகிறது. ஆக இன்றைக்கு ஒரு ஒரு விதத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் போல் ஒரு சில காரியங்களை எதிர்பார்க்குறோம்னா, அந்த ஊரில் நடக்கிற காரியம் இந்த ஊரில் நடக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாளாகும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு கேள்வி வருகிறது. ஆதலால் நாம் கிறிஸ்துவ நிமித்தம் பாடு சகிக்கிறதுக்கு கூட நம்ம ஆயத்தமாகணும். இன்றைக்கு விசுவாசிகள் மாப்பிள்ளை பொண்ணுன்னு வந்தவுடனே அப்புறம் ஏதோ இந்த விசுவாசத்தை விட்டு கொஞ்சம் குறைஞ்சி அழகான பொண்ணு, அழகான மாப்பிள்ளை, அப்புறம் நிறையா கவர்மெண்ட்டு வேலை, அப்புறம் வீடு சொத்து ஆஸ்திகள்லாம் பார்த்து அந்த ஆவிக்குரிய ரீதியில் 2 பேர் சேர்ந்து, இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் என்னுடைய நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கிட்டு என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னாரு. அப்போ 2 பேர் நுகம் அந்த வண்டி இழுக்கிறதுக்கு. அதுபோல் ஒரு குடும்பத்தில் 2 பேர் புருஷன் மனைவியுமா சேர்ந்து ஒரு நுகத்தை, கர்த்தர் கொடுக்குற நுகத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கை வண்டியை இழுக்கிறது.
அப்படி புருஷனும் மனைவியுமா ஆவிக்குரியவர்களா உண்மையாகவே கர்த்தரை நேசித்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறவர்களாக இருந்து திருமணத்தை செஞ்சால் அது எவ்வளோ நல்லாயிருக்கும். அது நெருக்கடிகள் போராட்டங்கள் இருந்தால் கூட கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி போகிறப்ப பவுல் சொன்ன மாதிரி ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படி எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் கல்யாணத்திலேயே அவங்க கழட்டி விட்டுறாங்க. நம்ம தரம் குறைந்த ஒரு இதுக்கு போகலான்னு சொல்லி தீர்மானிச்சிடுறாங்க. வாழ்நாளெல்லாம் சாப்பாடு வேணும், அதனால் வேலை செய்கிற மனைவி வேணும், அதுக்காக ஒரு கணக்கு பண்ணிடுறாங்க. அப்போ அந்த மனைவி இவனுடைய ஆவிக்குரிய ரீதியில் வளராமல் இருந்தால் கூட சரி பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது கர்த்தருடைய ஊழியத்துக்கோ நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கோ அது ஒன்றும் சரியாக இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், அது எப்படி இப்படி தீர்மானம் பண்ணுறாங்கன்னு. சொத்து இருக்கா, வீடு இருக்கா, வேலை இருக்கா, அழகாக இருக்கா, இதெல்லாம் பார்க்குறவங்க வாழ்நாளெல்லாம் சாப்பாடு போடுறதுக்கு கர்த்தர் போதுமானவர்னு இவங்க நினைக்கலையே அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்கும். எவ்வளோ வசனங்களை கேட்டாலும் கர்த்தர் போதுமானவர், இயேசு போதுமே அப்படின்னு சொல்லலையே இவங்க அப்படின்னு சொல்லி வருத்தம் இருக்கு. ஆனால் ஒன்றும் சொல்ல மாட்டோம். அவங்கவுங்க விசுவாச அளவுக்கு தக்கதாக வாழ்க்கையை வாழ்கிறாங்க. நான் என்னுடைய விசுவாசத்துக்கு யாரையும் வாழ சொல்ல முடியாது. இயேசுனார் என் விசுவாசத்துக்கு வான்னு சொல்கிறாரு. உன்னுடைய நினைவுகள், உன்னுடைய வழிகள் எல்லாம் இந்த பூமியிலிருந்து, அதாவது என்னுடைய வழிகள், என்னுடைய நினைவுகள் எல்லாம் பூமியிலிருந்து வானம் எவ்வளோ உயரமாக இருக்கோ அதுபோல் உன்னுடைய நினைவுகள், உன்னுடைய வழிகளை காட்டில் என்னுடைய நினைவுகள், என்னுடைய வழிகள் உயர்ந்திருக்கிறது அப்படி சொல்கிறாரு. சொல்லிட்டு என்னை மாதிரி நினைக்க வரணும், என்னை மாதிரி விசுவாசிக்கணும், என்னை மாதிரி வார்த்தையை நம்பணும், என்னை விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கிறத விட்டு ஏதாவது இருக்குதா அதை பார்த்து அந்த விசுவாசத்தில் ஓடிடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் இது என்ன நடந்துருது, ஆவிக்குரிய ரீதியில் வாழ்க்கையை நடத்த ஆசைப்படுவாங்க. ஆனால் இவர்கள் மேற்கொள்ள முடியாத பிரச்சனைகள் வந்து விடுகின்றன. ஏன்னா தரம் குறைந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தங்களை செட் பண்ணிக்கிட்டாங்க திருமணத்தின் மூலமாக. ரெண்டு பேரும் ஆவிக்குரிய ரீதியில் அந்த கர்த்தர் கொடுக்குற நுகத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் கொடுக்குற வாழ்க்கையை நான் வாழ்ந்து காட்டுவேன், கர்த்தருக்காக வாழுவேங்கிறத விட்டுட்டு இப்படி போகிறது அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற லக்கு ஒன்று இருக்கும்னா அந்த லக்கை போய் சேருவாங்களான்னு கேள்வி வந்துடுது. ஏன்னா அவ்வளோ போராட்டங்கள் வருகின்றன. பவுல் கடைசிக்கு என்ன பண்ணிட்டான், இது கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதே தேவலை அப்படி சொல்லிட்டான். திருமணம் செய்த மனைவியானால் புருஷனுக்கு எப்படி பெரியமாக இருக்கலான்னு பார்ப்பா, புருஷன் மனைவிக்கு எப்படி பெரியமாக இருக்கலான்னு பார்ப்பான். ஆனால் திருமணமாகாத மனைவியோ புருஷனோ கர்த்தருக்கு பிரியமாக எப்படி இருக்கலான்னு சொல்லி அதை யோசிப்பாங்கன்னு எழுதுகிறான். அது மாத்திரமில்ல, திருமணம் செய்யாமல் இருந்தாக்க இவ்வளவு பாடுகளுக்கு நீங்கள் தப்பலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அது சொந்த ஐடியான்னு சொல்லிட்டான். ஆனாக்க அவ்வளோ பாடுகள் இருக்கே, அதை ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் சந்திச்சா ஜெயிப்பீங்க. மாம்ச பலத்தில் ஜெயிக்க முடியாது. பலத்தினாலுமல்ல பராக்கிரமத்தினாலுமல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும்னாரு. அதை மாம்ச பலத்தில் ஆவிக்குரிய ரீதியில் ஜெயிக்க வேண்டியது மாம்ச பலத்தில் ஜெயிக்க முடியுமா? முடியாது. அப்போ கர்த்தருக்காக எல்லா விஷயத்துலேயும் தீர்மானம் எடுக்கிறவங்க தான் சரியான விதத்தில் கர்த்தர் விரும்புகிற மாதிரி வாழ்க்கையை நடத்த முடியும். இப்போ வருகிற காலங்களில் ஒருவேளை திருமணம் செய்யாமே கர்த்தருக்காக நான் வாழ விரும்புகிறேன்னு ஒரு சிலர் ஒருவேளை தீர்மானம் எடுத்தால் நல்லா இருக்கும்னு கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா வருகிற காலங்கள் இப்போ சமீபம், இயேசுடைய வருகை மிக சமீபம்னா 100 வருஷம் கிடையாது. 1948 இஸ்ரவேல் தேசம் உண்டாச்சு. அதிலிருந்து 120 வருஷத்துக்குள்ளாத ஒரு தலைமுறையில் இயேசு வந்து சபை எடுக்க வரணும். அந்த தலைமுறை அப்படின்னு இயேசு சொல்லியிருக்காரு. அந்த தலைமுறை இயேசு பூமியில் பிறந்த நாள் ஒரு கணக்கு இருக்குது. அப்புறம் இஸ்ரவேல் தேசம் பிறந்தது ஒரு கணக்கு இருக்குது. இஸ்ரவேல் தேசம் பிறந்ததுலேருந்து ஒரு தலைமுறை கணக்கில் இயேசு வந்துடுவாருன்னு. அப்போ 2068. ஆனால் இப்போ போகிற போக்க பாருங்கள், 2068 2050 கிடையாது,
2030 வரைக்கும் 40 வரைக்கும் தாக்கு பிடிக்குமான்னு பெரிய சந்தேகமாக இருக்குது. ஏன்னா உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் இயேசுவோட வருகை உபத்திரவ காலம் அதை நோக்கி போய்கிட்டு இருக்குல்ல. ஆதலால் திருமணம் செய்தவர்கள் கூட திருமணம் செய்யாதவர்கள் போல 2 பேர் சேர்ந்து வாழணும், சாட்சியாக வாழணும், பிள்ளைகளை நல்லா நடத்தணும், கர்த்தருக்காக வாழணும். அப்படி ஒரு கணக்கு. அல்லது ஒரு கம்பெனிக்காக மாத்திரம் திருமணம் செய்து கொண்டால் கூட பரவாயில்ல, அப்படி கூட சொல்லுவோம். பிள்ளைகளை பெற்று அப்புறம் அவங்கள வளர்த்து அது ஒரு பெரிய பாடு. அந்த பிள்ளைகளாம் வளர்ந்து 15 வருஷத்துக்குள்ளே இயேசுனார் வந்துட்டாருன்னு வச்சுக்கிடுவான். அப்போ பிள்ளைய பிறந்து வளர்ந்து 15 வருஷத்துக்குள்ளே இயேசுனார் வந்துடுவார்னா இப்போ இந்த பாடெல்லாம் தேவையா? ஆனால் அழைக்கப்பட்டவர்களை ஒழிய மற்றவர்களெல்லாம் திருமணம் செய்யாமல் இருக்க முடியாது. அதையும் அங்கே பவுல் எழுதுகிறாரு. அதனால் நிதானித்து பார்த்து இந்த பாடுகள் நிறைந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, பாடுகள் நிறைந்த ஒரு ஊழிய பாதை, பாடுகள் நிறைந்த ஒரு சாட்சியான வாழ்க்கை, அதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த பாடுகள் உண்மை, தேவன் இருக்கிறது எவ்வளோ உண்மையோ, பிசாசு இருக்கிறது எவ்வளோ உண்மையோ, அதே போல் கிறிஸ்தவ வாழ்க்கையில் சாட்சியான வாழ்க்கையில் பாடுகள் இருக்கிறது உண்மைதானே. அப்போ ஒன்றும் அதாவது ரட்சிக்கப்படும் போது பிசாசுக்கிட்ட இருந்து நரகத்திலேருந்து தப்பிச்சிடுறான். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வரும்போது போராட்டம் வருகிறது. அவன் மறுபடியும் நம்மளை கொண்டு போய் அங்கே சேர்க்கணுங்கிறான். அதனால் அதுக்கு நம்ம இடம் கொடுக்க முடியாது. அதனால் அவனை எப்போவுமே கால்கள் கீழே வைக்கணும். அப்பாலே போ சாத்தானே அப்படி சொல்லணும். நாம் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் அப்படி எழுதியிருக்கே. அது எப்படி? அவன் சொல்கிற காரியத்தை செஞ்சால் அவனுக்கு இடம் கொடுத்துட்டோம்னு அர்த்தம். அவன் சொல்கிற காரியத்தை செஞ்சால் அவனுக்கு இடம் கொடுத்துட்டோம்னு அர்த்தம். அவன் பழந்திக்க சொன்னான், அவன் பழந்துன்னா அப்போ அவனுக்கு இடம் கொடுத்துட்டான், அப்போ அவன்கிட்ட மாட்டிக்கிட்டான். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறதான் கேட்கணுமே ஒழிய பிசாசு சொல்கிறத கேட்டால் அப்புறம் அவன்கிட்ட மாட்டிக்கிடுவான். கர்த்தர் சொன்னதை கேட்டால் அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே இருப்பான். பிசாசு சொல்கிறத கேட்டால் அப்போ அவன்கிட்ட மாட்டிக்கிறான். அவனுக்கு இடம் கொடாமலும் இருங்கள்னு கர்த்தர் சொல்கிறாரு. அதை சற்று யோசித்து பாருங்கள். கர்த்தருக்காக பாடுபடுவீர்களா? உலகத்துக்காக இல்லைங்க, பாவம் செஞ்சுட்டு இல்லைங்க, கர்த்தருக்காக பரிசுத்தமாக இருந்து பாடுபடுவீர்களா? அது மிகுந்த ஆசீர்வாதமானது. அதை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோகத்தில் மிகுந்த பொக்கிஷம் உண்டாகி இருக்கிறது. இங்கே மட்டும் இல்லைங்க, இங்கே இல்லை, பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைன்னு யார் சொன்னது? இயேசுநாதர் தானே. சேர்த்து வைக்கலாமா? தீர்மானிக்கலாமா? வாழலாமா? கர்த்தருக்காக வாழலாமா? ஓகே, காட் பிளஸ் யூ. இது போன்ற செய்திகளை கேட்க உண்மையாகவே வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை ஆராதிக்க, அவருடைய போதனைகளை கேட்க இந்த குட் நியூஸ் பைபிள் சர்ச் திண்டுக்கல்லில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வரக்கூடிய தூரத்தில் சென்னை சில்க்கு அடுத்தபடி தெய்வ சிகாமணிபுரம் ரோட்டில் ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த குட் நியூஸ் பைபிள் சர்ச்சு ஞாயிறு ஆராதனை காலை 8 மணிக்கு, வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பைபிள் ஸ்டடி இருக்கிறது. சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜபம் இருக்கிறது. இந்த கூட்டங்களிலே நீங்கள் கலந்து கொண்டு தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே சரியான தீர்மானங்களை எடுத்து நன்றாக வாழ, தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டு வாழ நீங்களும் சரி, உங்களுடைய குடும்பத்தார் யாவரும், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் நன்றாய் வாழ்ந்திருக்க இந்த ஆலய ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமென்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் வாருங்கள், நீங்கள் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.